கனிக்குள் இக்கனியை உன் கையில் மூடி என் நிலத்தில் ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கீங்க. மண்ணுக்குள்ள நீ எது சொன்னாலும்
உன் மகன் உனக்கு துணையா இருந்தது இப்ப அல்லடி. ஆமா. விலகுதா? அவன் எந்த அளவுக்கு உன் மேல கரிசனையோடு இருந்தானோ இப்போது அல்ல. நீ எது சொன்னாலும் காது கொடுத்து கேட்பதல்ல. அதே போல அந்த சிந்தனையில அவன் ஈடுபாடு அல்ல. விலகுதா? இக்கனிய அவன் கையில் கொடுத்து அழைத்து வர முடியுமா? வாங்க முடியாதம்மா. அந்த மண்ணுக்குள்ள அழைச்சு போய் அதை அழைத்து வர முடியுமா? இல்லையே. நாங்கெல்லாம் ஒன்னாதான் இருக்கோம். அவ்விடத்துல என் பூஜாரியில என் காலுக்கடியில வைத்திருந்து விலகுதா அதை எடுத்து நகைச்சுவை என்று கூறிவிட்டு அக்கனிய நீ உன் விரலால் தொடாத. விலகுதா? இத தாழையாது ஆடையாது போச்சு. இக்கனியை இவ்விடத்து கழைத்து வா. விலகுதா? 5வது நாள் அழைத்து வா. விலகுதா? அப்போது எதனால் என்பதை கூறிக்கொள்ளலாம். என் மருமோட அப்படிதான் இருக்கு. அதில் ஒரு மங்க உள்ளது. அவ மங்க சொல்வதே அனைத்துமே இருதுமே கேட்டுக்கொள்வது. அது எவர் என்று உனக்கு தெளிவாக கூற வேண்டும் என்றால் இக்கனி அவ்விடத்தில் வைத்து அழைத்து வா. விலகுதா? வேறு என்ன கூறு? இதை வைத்து அழைத்து வா. முன்பு அவன் எவ்வாறு உள்ளானோ அது போல் அவன் உள்ளான். விலகுதா? கனி ஒன்று கூட இக்கனியே 3வது நாள் 2-1 உன் இல்லறத்தில் நிலவாசப்படிக்கு அப்பாற்பட்டு இக்கனியை சுற்றி உடை. விலகுதா? மன குழப்பம் நீங்கி செல்லும். சென்று வா. பேப்பர் குடிச்சு அது பின்னாடி அந்த கவர்ல இருக்கு. என் கனி உன்னிடத்தில் உள்ளதா? இரு கனியா ஒரு கனியா? அக்கனி புறவாடி நின்றாயா? அன்றே நான் கூறினேனா இல்லையா? அவனுக்கு மனம் அல்ல, அவனுடைய வாக்கு தடுமாறி நிற்கும் என்று நீ கூறினேன். இருவருக்குமே மனம் அஞ்சுதலாக உள்ளது. இருவருக்குமே உன்னிடத்தில் உறவாடனுக்கும் நீ முன்பு உறவாடனுக்கும். விலகுதா? அவ்விடத்துக்கு அழைத்து போக முடியுமா என் கனியை? அக்கனி என் மக கிட்ட கொடு. விலகுதா? அதில் என்னவென்று என் மகன் தெளிவுரிப்பாள். அக்கனி உன்னிடத்தில் உள்ளதா? அப்போது உள்ளதா? அவர் என்ன நினைச்சிருக்காருன்னு தெரியல. நீ உறவாடவனுக்கு அவனுக்கு உன்னை அவ்விடத்தில் வைக்க மனம் அல்ல. விலகுதா?
இப்போது சென்று வந்தவனுக்கும் 2 மனமாகத்தான் உள்ளது. உன்னிடத்தில் சற்று பொறு பார்க்கலாம் என்று கூறினான். விலகுதா? ஆனாலும் அவன் அதிகமாக சிந்தித்து நிற்கிறான். அவன் இடத்துல வந்து பண்ணிக்காம அவன் மனசு இருக்கா இல்லையா? அதை தான் சொல்கிறேன். சற்று பொறு பார்க்கலாம் என்று கூறியிருக்கான். ஆனாலும் 2 மனதாக இருக்கிறான். இவனை அவ்விடத்தில் வைப்பதா அல்ல என்றால் வேறு ஒருவரை வைப்பதா என்ற எண்ணத்தில் அவன் உள்ளான். விலகுதா? என் சூலத்தில் குற்று முக்கணி கொடு, முக்கணிக்குள் உன்னிடத்தில் நாடி வரும். நீ இப்போது 1 கனி தான் கொடுத்திருக்காய். விலகுதா? இந்த 2வது கனி இக்கனியை ஏற்று அப்பேரை உரிச்சி ஏற்று. உனக்கு வரும் நாடி வரும். இன்று கூட அழிக்க சொல். கனி கொடு. இக்கனியை பெயரும். விலகுதா? நீ இப்போ உறவாட உணர். அதே போல் அவ்விடம் இடமும் அதில் உச்சரித்து வைத்துக்கொள். என் மகள் சற்று இவ்விடத்தில் உனக்கு தெளிவாக கூறுவார். அதை உச்சரித்து உன் கையில் வைத்துக்கொள். நன்றாக அமர். மனதில் பலம் அல்ல. விலகுதா? குழப்பங்கள் அதிகமாக உள்ளது. அதனால் உடல் முழுவதும் பிழிந்து வைக்கிறது. விலகுதா? உனக்கு இவ்விடத்தில் இருந்து இவ்விட வரைக்கும் வலி உள்ளது. அதே போல் இவ்விடத்திலிருந்து இவ்விட வரைக்கும் வலி உள்ளது. சற்று அப்பாற்பட்டு இவ்விடத்திலிருந்து இவ்விட வரைக்கும் வலி உள்ளது. விலகுதா? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வலி தோன்றிக் கொண்டிருக்கு. என்னவென்று உன்னாலே புகுத்து கொள்ள முடியவில்லை. விலகுதா? முன்பு போல் இப்போது உறக்கம் அல்ல. உறக்கம் இப்போ குறைவாக உள்ளது. இக்கனியை 3ஆக வகுந்து கொள். விலகுதா? அதை சரிபாகம் நேரிலும் சரிபாகம் எவ்விடத்தில் வலி இருக்குதோ அவ்விடத்திலும் சரிபாகம் உன் தலையை சுற்றி நீர் உன் சிரசில் ஊற்றுவதற்கு முன்பு இக்கனியை விரயமாக்கி விட்டு அப்பாற்பட்டு நீ உன் சிரசில் நீரை ஊற்று. அதில் என் மஞ்சளும் என் சாம்பலும் என் பச்சையும் போட்டு ஊத்து. உன் வலி சற்று குறைந்து நிற்கும். இது 3வது நாள். அதிகாலை சூரியன் உதிப்பதற்கு முன்பு செய்ய வேண்டும். கனி மாற்றினால் அதில் பலன் அல்ல. அதில் அது வரைக்கும் நீ உரித்துக்கொள். சொன்னாங்கல்ல அது இது பண்ணிக்க. சரி சரி. கனிக்குள் உனக்கு குறை இல்லடா. விலகுதா? என் கனி இருக்க வரைக்கும் நீ நிறையாகத்தான் உள்வாய். நீ அனைத்திடத்தில் இருந்து இப்போது நீ முன்னுக்கு சென்று விட்டாய். விலகுதா? இனி தடை இல்லாமல் நான் ஆயாய் உன்னை வைத்திருப்பேன். விலகுதா? என் கனியை நீ பொட்டிட்டு வை. உனக்கு ஒரு குறையும் வராது.
தனிச்சு நான் பார்க்குறது படம் எடுத்துன்னு குறையில்லடா, அவளுக்கு கொஞ்சம் தீங்கும் நடக்காது, நன்றாக ஆகிவிடுவார். விலகுதா? என் பச்சையே, அவளை சுற்றி விலகுதா? வாசப்படிக்கு அப்பாற்பட்டு அவளை நிற்க வைத்து இதை சுற்றி இரண்டாக வகுன்று அதை அப்பாற்பட்டு விடு. மழை போல் வந்ததை பனி போல் நீங்கிவிடும். வேறு என்ன வென்றுக்கோ. தனிக்கு வீட்டான கொடு. அல்லையடா, அவ இல்லத்திலே அல்ல. விலகுதா? அதை என் மகள் கிட்ட கொடு, அதை இன்னும் விளக்கத்தை விளக்குவார். விலகுதா? அப்பாற்பற்று என்ன என்பதை அவர் கூறுவார். மூன்றாவது நாள் 2:1 அதை அழித்து விடு. அதில் ஒரு கனியை ஒன்றும் கொடுக்கிறேன். 11 மணிக்கு இதை எவ்விடத்திலோ அவள் உடலை சுற்றி அவ்விடத்தில் தேய்த்து இதை அப்பாற்படுத்து. விலகுதா? சரி வாங்க நான் எப்போதும் உனக்கு துணை இருப்பேன்டா. இதை கையில் மூடி என்னிடத்தில் கொடு. வேண்டிக்கணும், சும்மா பணம் கொடுத்தாங்கன்றது இல்லை. மனசுக்கு என்ன பிரச்சனை அது நினச்சிங்கன்னா கொடுங்க, இப்போ கொடுங்க. அவ மனசுக்குள்ள இரு குறை உள்ளது. ஆமால என்று கேட்டு அறிந்து கொள். விலகுதா? ஆனாலும் பின்பு அது போல் அல்ல. ஆனால் இப்போது மனமே சங்கடத்திலும் உள்ளது. அதே போல் இதுக்கும் தட்டுப்பாடாக உள்ளது. விலகுதா? இக்கனி உன் மண்ணுக்குள் போய் என்னிடத்தில் வர வேண்டும். அங்க ஒரு சிலது நான் ஆராய வேண்டும். பழத்தை வீட்டுக்கு எடுத்து வச்சு நினைவு மாற்றணும். இதை 5வது நாள் அழைத்து வர சொல். செவ்வாய்க்கிழமை. விலகுதா? அன்றுதான் தீமை தீர்க்கும் நான். அன்று நான் ஆராய்ந்து பற்று நான் கூறுகிறேன். விலகுதா? வேற என்னவென்று கூறு. வேற என்ன பிரச்சனை? ஒரு பொண்ணு ஒன்று கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கம்மா. அதுவும் வந்து 7 மாசமா கஷ்டம். மாப்பிள்ளை உடம்பு நல்லா இல்லை. அப்பப்போ சீக்கிரம் ரொம்ப கஷ்டத்தில் நிற்கிறேன். போக மாட்டேன்னு சொல்லுங்க. அதனால நம்ம ரொம்ப கஷ்டம். ஆணும் பெண்ணுக்கும் விலகுதா? 5 மாதமாகவே ஒற்றுமை அல்ல. அதுக்கு மனம் முடித்து 3 மாதம் தான் நன்றாக உள்ளது. அதுக்கு அப்பாற்பட்டு சூழ்நிலையே ஒரு நிலையாகவே அல்ல அவ்விடத்தில். விலகுதா? ஆனால் இரண்டுமே ஒன்றோன்று ஒன்று சொல் பேச்சை கேட்பதல்ல. நீ என்ன சொல்றது, நான் என்ன அறிவது என்று போல் அவ்விடத்தில் உள்ளது. ஆனாலும் நான் சிறிது ஆராய்ந்து பார்க்க வேண்டியது உள்ளது. அதனால் இக்கனையை வைத்து அழைத்து வா. நான் முழுவதுமாக உனக்கு கூறுகிறேன். விலகுதா? இன்னொரு பொண்ணு ஒரு மாப்பிள்ளைக்கு உடம்பே நல்லா இல்லை, நடக்க முடியல, ரொம்ப முதல் இக்கனியை வைத்து அழைத்து வா. இக்கனி அவனிடத்தில் கொடுக்க முடியுமா? அவர்கிட்ட கொடுத்து வாங்கிட்டு வர முடியுமா? அவங்க நாங்க போக முடியாது. ஆமா, போக முடியாது. ஆமா, இல்லத்தில் இருக்கவள் இக்கனி அறிவாளா?
உங்க பொண்ணுகிட்ட கொடுத்து வாங்கி தர முடியுமா? அதுக்கிட்ட போறதே இல்லைம்மா. வந்து இங்க 6 மாசமா இங்கே தான். இங்க தானே இருக்குது. பொண்ணுகிட்ட பழத்தை கொடுத்து வாங்கி தர முடியுமா? போக மாட்டேன்னு தம்பி. அங்கட்டிக்கு இல்லம்மா, நான் சொல்றேன். இங்க கொடுத்து வாங்கி வரேன். பொண்ணுகிட்ட கொடுத்து வாங்கி வரேன். அதுதான் கொடுத்து வாங்கி வரேன். கேட்குறேன். ஏனென்றால் அது மனதில் என்ன உள்ளது, அது அவ்விடத்தில் என்ன நடந்தது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சரி. பிறகுதான் அதுக்கு அப்பாற்பட்டு தான் அதுக்கு தீர்வு கொடுக்க முடியும். சரிம்மா. இன்னொரு மாப்பிள்ளைக்கு உடம்பே நல்லா இல்லை, ரொம்ப இதுவாக. நீ அவ்விடத்தில் செல்ல முடியுமா? போவேன். அங்க போக முடியுமா? போவேன். அது போவேம்மா. நடக்க முடியல, நல்லா தான் இந்த திடம்புன்னு இது மாதிரி ஆகுது. ரொம்ப சுச்சுவேஷன் நடக்காது, உட்காந்துக்கினே ஏதாவது ஒன்று. இக்கனியை அக்கனியை அப்பாற்படுத்து. அது முடி போட்டுச்சு. இக்கனி அவன் பேரை உன் மனதில் நினைத்துக் கொண்டு இக்கனி என் இடத்தில் கொடு. இது வாங்க, இந்த பழத்தை வாங்க. அவர் பேர் நினைச்சிங்க, வேண்டிங்க. கொடுங்க. அவன் 6 மாதமாவே வைத்தியரிடத்தில் தான் சென்று கொண்டிருக்கான். பிறகுதான் இன்று வரைக்குமே அதுக்கு தீர்வு கிடைக்கவில்லை. அவனுக்கு உரியது யாராவது உள்ளதா? அவருக்கு சொந்தக்கார் அண்ணன் தம்பிங்க, அம்மா அப்பா. அப்பா இருக்கிறாரு, அம்மா இருக்கிறாரு. எங்க அவங்க இருக்கிறாங்க? இவ்விடத்தில் உள்ளதா? யாருமே இல்லம்மா. நீங்க என்ன பண்ணணும்? மாமியார் தான் வரல. அந்த அம்மா வரல, பொண்ணு வரல. அவங்க வீட்டில் கூட வரல. உங்களுக்கு கூட அவன் 7 மாதத்துக்கு முன்பு வெளியே சென்று வரும்போது அவன் கவனிக்காம இருசக்கர வாகனத்தில் அவன் தாண்டி வந்தது. இன்று இவ்விடத்திலிருந்து இவ்விட வரைக்கும் வழி உள்ளது. அது இன்று வரைக்கும் தீர்வு அல்ல. ஆமலே என்று கேட்டு தெரிந்து கொள். அவர் வரணும். அவர் வந்தாதான். ஆமா இல்லையா? ஆமாம்மா. ஒரு அடி எடுத்து வைக்கும் பல முறை சிந்திக்க வேண்டியதா உள்ளது. விலகுதான் அவனால் நகர்ந்து கொள்ள முடியவில்லை. அதே போல் இரவு உறவினால் அடி எடுத்து வைக்க அவனால் முடியல. முதல் கட்டவரில் மறுக்குதா என்பதை கேட்டு அறிந்து கொள். விலகுதான் இக்கனியை அவன் கையில் கொடுத்தோ, ஒன்று அவனை அழைத்து வா, இல்லை என்றால் இக்கனியை கொடுத்து உன் விரல் அதில் படக்கூடாது. ஒன்று தாளிலாது இல்லை என ஆடையிலாது இக்கனியை முடிந்து வர வேண்டும். புரியுதா? சொல்றேன் கனி வாங்கி. கையில் பேர் என்னவென்று கூறு. அவனுக்கு மனம் ஒரு நிலையாக இல்லடா. ஆமாம் கேட்டேன். உன்னதான் கேட்குறாங்க. உண்மையா மனசு ஒரு நிலையா இல்லை, அதை பாஞ்சினே இருக்குது. உண்மையா? இரு திசையாகவே உள்ளது மனம். இதை செய்வோமா வேண்டாவா எந்த காரியத்தில் இறங்கும் போதும் அவனுக்கு குழப்பம் அதிகமாக உள்ளது. அதே போல் எதையும் நல்படியாக முடிக்க முடியவில்லை. இதுதான் தோல்விதான் அதில் உள்ளது.
என்ன பண்ணுவாங்க அதுதான் வந்து கை மேலே வை. அவன் ம் அள்ளி கொடுத்ததை ம். ஒருவரிடம் அதை கண்டிப்பாக பெருகினான். ம் ஆமல்ல என்று கேட்டேன். யாருக்குன்னா காசு கொடுத்துட்டு வாங்குனீங்களா? கண்டிஷன் பண்ணி ஆஹா, அதாவது ரொம்ப பணம் கொடுத்துருப்பீங்க, அவங்க கொடுக்கும்போது வாங்கியிருக்கீங்களா? வாங்கியிருக்கேன். ம் சரி, வாங்கினா போலம்மா. அது ஒரு மங்கை. லேடி கிட்டே இருக்குன்னா அந்த மங்கை இடத்தில் இருந்து அவன் எப்போது அதை பெருகி வைத்தானோ அஞ்ச நாள்ல இருந்து அவனுக்கு ஒன்றுமே நல கொடுந்து நிக்க அல்ல. விலகுதா? ஆனால் எதில் போட்டாலுமே விரயமாக தான் போகிறதே தவிர ₹1 அவன் கைக்கு வருவது அல்ல. அதே போல் மன குழப்பமும் அதிகமாக உள்ளது, சிந்தனையும் ஒரு நிலையாக அல்ல. விலகுதா? தொழில் கூட செய்வதா வேண்டாவா என்ற போல் உள்ளது. ஆமல் என்று கேட்டேன். உண்மைதாம்மா. இப்போ அதுக்கு என்ன பண்ணலாமா? அந்த மங்கை கொடுத்த முறை சரியில்லடா. சரி, கொடுத்தோம் வாங்குறவங்களுக்கு என்ன தெரியப்படுது, என்ன பண்ணாங்க உனக்கு தான் தெரியலாங்க. அக்கனியில என் மகள் உரிப்பாள். இப்போ எனக்கு உரிக்க மனம் அல்ல. சரி இக்கனியை என் மகள் கிட்ட கொடு. ம் அவசரப்படாத தரேன். இக்கனியை என் மக கிட்ட கொடு, உனக்கு விளக்கம் கொடுப்பாள். வச்சுன்னு கொஞ்ச நேரம் கூட முடிஞ்சு இப்படி கேட்டுக்கலாம். ம் சரி. வேற எதாவது கேட்க போறீங்களா? டவுட்டு அது கேளுங்க. அது தொழில் வந்து அப்படி போயிட்டு இருக்குமா, அது ஒரு டைம் வந்து வியாபாரம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. அதை தானே நான் கூறினேன். முன்பு போல் இப்போது அல்ல. அதே போல் உன் மனமும் ஒரு நிலையாக அல்ல. எது தொற்றாலும் தோல்விதான் வருது. உனக்கு கை கடக்கமாக நீ போற்ற வேறையமா காசு உன்னிடத்தில் வருவதல்ல, வேறையமாகத்தான் உள்ளது. இல்லைதான்? நீ ₹1 போற்றால் அதில் 1/3 தான் உன் கையில் வந்து சேர்கிறது. அதைதான் என் மகள் பார்த்து உரிப்பாள். சரி, அது கொஞ்ச நீ என் மகளிடத்தில் கொஞ்ச நேரம் உட்காரு. கால் வலி இருக்கு, மூத்தம் வலி இருக்கு. கால் மேலே வைங்க, கால் இது மாதிரி கால் மேலே நல்லா வைங்க. அந்த கால் வைங்க. அக்கனிய மகள் உரிப்பாள். ம் அக்கனிய மகள் உரிப்பாள். இக்கனி சொல் பாதுகாப்பு வைத்துக்கொள். ஆம், அக்கனியில் என் மகள் உரிப்பாள். பிறகுதான் அதில் ஒன்று நான் உகுத்திருக்கேன். என் மகள் உரிப்பாள், அதுபடி நடக்கும். விலகுதான்? நீ குறை கொண்டிருக்காதே. உனக்கு நன்மை சென்று வரும். சற்று தாமதமாக இரு, அனைத்து நன்மையும் உனக்கு பெருகி வரும். விலகுதான்? இப்பொழுது உனக்கு விதிப்படி உனக்கு இப்போது நேரம் சரியல்ல. விலகுதான்?
எனக்கு இன்ற நாள் உன் கை நிறைய எனக்கு பால் வார்த்து எனக்கு மஞ்சள் குங்குமத்தையும் மலரையும் என் காலடியில் வையடா. உனக்கு அதுபோல் எப்போதும் மங்களகரமாக நான் வைத்துக் கொள்கிறேன். விலகுதா? ஒரு வெள்ளிக்கிழமை பால் பைட்டு குங்குமம் மஞ்சள் பூ விலகுதா? உனக்கு நான் மஞ்சள் குங்குமத்தை சேர்த்து தரேன்டா. உனக்கு நான் அதை நாட வைத்து தருகிறேன். சரிம்மா. இடுப்பெல்லாம் வலி, கை காலெல்லாம் வலி. சாத்து நாள் 4 நாளா சாத்து நாள் தான் வேலை. 20 அடி வயசுல நன்றாக நன்றாக உன் கையில் இருக்கும் கனியை 3வது நாள் அக்கனியை விரயமாக்கிவிடு. அக்கனி உன் ஆடையில் ஏற்றக்கூடாது. 3வது நாள் கனி கொடுங்க. கனியை அந்த ஆடையில் ஏற்று அவன் நாடி வரும் நாள் நெருங்கி கொன்றது. பிறகுதா இந்த வரம் 5வது நாட்கள் உன் இல்லறத்திலிருந்து முதல் அவனையும் உன் தகப்பனையும் உன் கூட பிறந்த பிறப்பையும் நிலநாட்டி விட்டு அன்றே எனக்கு அழித்து அவ்விடத்தை உன் இல்லறத்தை சுற்றி என் சற்றுக்கனி புதைக்க வேண்டும். அப்பாற்பட்டு அனைத்து பேருடைய தீங்கும் சென்றுவிடும். நான் அவ்விடத்திலிருந்து இவ்விடத்துக்கு வந்தாய் அல்லவா, அவ்விடத்தில் அவங்க ஒருவரும் அல்லாத நாள்தான். நாளை சென்ற உடனே அதை குறையில்லாமல் நன்றாக ஆகிவிடும். என் பெயரை சரி வாங்க. ஒன்றுமில்லை, நன்றாக அது ஆனா இங்க கட்டி போல இருக்கு. அது என்ன கட்டி அது ஒன்றும் அல்லையடி. விலகுதா? குறையல்ல. காசு லோன் காசு இது வேணும் அது வேணும்ன்றாங்க. அதை தான் கூறினேன் நான், அன்று கூறினேன். அதே நாட்களுக்குள் வந்து சேரும். விலகுதா? இன்னும் 5 நாட்களுக்குள் உன் கையில் உள்ளோம். பையன் காலையில் வச்சோன்னா
முதல் அக்கனியை விரயமாக்கு. விலகுதா? அதை புதைக்கவில்லை என்றால் நீ விரயமாக்க வேண்டும் அல்லவா? அக்கனி என் மண்ணில் இருந்து அதை சேகரித்தனால்தான் உன் உடல் முழுவதும் புளிந்திருக்கிறது. நான் அன்று கூறினதுதான். விலகுதா? என் கனி எப்பொழுதும் இல்லறத்துக்குள் அதிகமாக சேகரிக்க கூடாது. சேகரித்தால் அது எப்பாறு அது அழுகி நிற்கிறது, அது போல் உடல் முழுவதுமாக பழுதாகும். அன்று அது விரயமாக்க போதிலே என் கும்பம் எடுக்க வேண்டும் என்று நான் கூறினேனா இல்லையா? அப்பால் பெற்றுதான் அதை விரைக்க வேண்டும் என்று கூறினேன். அப்பொழுது இதை விரயமாக்க வேண்டும் என்று உன் புத்திக்கு திகட்டவில்லையாடி? அதான் கேட்டம்மா, செஞ்சிடலாம் நாட்டை செஞ்சு சரி சொல்லிட்டுமா. அதை விரயமாக்கு. சரிம்மா, என்ன நீங்க இன்று ஒன்று சென்றவுடனே விரயமாக்கு. மூன்றாவது நாள் ஒன்று விரயமாக்கு. அல்ல என்றால் மூன்றாவது நாள் ஒன்று விரயமாக்கு. இருவரும் சுற்றி விரயமாக்கு. உன் நிலத்தை சுற்றி விரயமாக்கு. முக்கனி விரயமாகிவிடும். அதுக்கப்பா பற்றி என் கனியை நீ சேகரி. இப்போது உனக்கு கனி கொடுக்க இயலாது. இயலாது. சரியா போயிடுச்சா? சரி போச்சு. நம்ம அப்புறம் அம்மாவை கேக்குறான், ஆயா என் நாய்க்குட்டி சரி ஆயிடுமா? கனி ஒன்று கொடுடா. அகண்டு கனி கொடுடா. பச்சை இக்கனியை கொட்டிட்டு உன் மண்ணில் வை. பிறகுதான் முதல் இழந்தது அனைத்தும் பெருகி நிற்கும். பிறகுதான் இது தட்டுப்பாடு உள்ளது, அதுவும் பெருகி நிற்கும். உன் மனதில் ஒரு குறை உள்ளது, அந்த குறையும் நான் நிவர்த்தி தரேனடா. பிறகுதான் உனக்கு நீ குறை கொண்டிருக்காதே. எப்போதும் நான் எப்போது நல்படியாக தருவனோ அப்போது கொடுக்கிறேன். ஆனால் தாமதம் அல்ல, கூடிய சீக்கிரத்தில் நான் தருவேன். விலகுதா? அதே போல் நான் அன்று கூறினதான் இன்றும் கூறுகிறேன். என் மாசிக்கு நான் தேறி ஏறுவதற்கு முன்பு நீ நல்மனதோட என் பூக்குழியில் இறங்கி ஏறுவாயடா. மன நிறைவோடு ஏறி இறங்குவார். விலகுதா? அது வரைக்கும் சற்று பொறுமையாக உள்ளாய். என் பேச்சுக்கு அவள் கையால் எனக்கு பால் வார்க்க சொல்லடா. பிறகுதான் எனக்கு 3 வாரம் அவள் கையால் பால் வார்க்க சொல்லடா. நான் அவளுக்கு நான் பால் வார்த்துத்தானேனடா. சரி, அந்த இடத்துல அங்க இருக்கிற இடத்துல எங்கன்னா எனக்கு பால் வார்க்க சொல்லுடா. அதுவும் அங்க இருக்குது. அவளை நினைத்து எனக்கு பால் வார்த்துத்தா. சரி, நான் தரோம். பிறகுதான் சரி, நான் தரோம். ஒரு பொருள் நல்லா கட்ட விட மாட்டேங்கிறா. அங்கத்தான் ஆசையா பூசி ஆக்கி மணிங்க. உன் பேர் என்ன கதை தெரியுமா?